ஹாய் மக்களே, வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு தோசை ரெசிபி தான் பண்ண போவோம். பட் ஹெல்தி வெயிட் லாஸ்க்கான தோசை ரெசிபி. இது இப்போ எனக்கு இதுக்கு முன்னாடி ஒர்க் ஆனது எல்லாமே லோ கார்ப் டயட் தாங்க ஒர்க் ஆயிருக்கு. லோ கார்ப், கீட்டோ, பேலியோ என்ன வேணா சொல்லிக்கலாம். ஸோ அதை தான் நான் இதுக்கு முன்னாடி 2 தடவை வெயிட் லாஸ் பண்ணப்பேன் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு சட்டுன்னு ரிசல்ட்ஸ் வந்துச்சு. இதுல கிரெயின்ஸ் கிடையாது, அரிசி கிடையாது, உளுந்து கிடையாது, மாவு உட்காந்து அரைக்க வேணாம், கிரைண்டர்லயோ மிக்சிலேயோ அரைச்சு அதை ஊற வைக்க வேணாம், பொங்க வைக்க வேணாம், வெயிட் பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். சட்டுன்னு 2 நிமிஷத்துல தோசை ரெடி ஆயிரும். அதுவும் நம்ம வெளியே ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிடுவோம்ல, கிறிஸ்பியா நெய் தோசை மாதிரி, அது மாதிரி இருக்கும். அதை விட எம்மியாவே இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையானது 3 மெயின் இன்கிரீடியன்ஸ். ஒன்று இந்த ஷ்ரெடட் சீஸ் மாஸ்ரெல்லா. இது இங்கே யூஎஸ்ல உள்ள காஸ்கோ ஸ்டோர்ல நான் வாங்கியிருக்கேன். காஸ்கோ பிராண்ட் தான் அது, கர்க்லாண்ட்ல இருந்து. நீங்க இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா நார்மல் சீஸை கூட எடுத்து ஷ்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். ஷ்ரெட் பண்ணணும் கூட அவசியம் இல்லை, ஸ்லைசஸாக இருந்தாலும் திஸ் ஷுட் ஒர்க். அடுத்து ஆல்மண்ட் ஃபிளார். இது சும்மா ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக தான் ஆட் பண்ணும். பைண்டிங் ஏஜென்ட் இப்போ கொஞ்சம் ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும், நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும். இதெல்லாம் நம்ம ரொம்ப ஆட் பண்ண போகிறது இல்லை, ரொம்ப மினிமலா அரௌண்ட் ஹாஃப் டீஸ்பூன் தான் ஆட் பண்ண போவோம் இதெல்லாம். அப்புறம் ஆல்மண்ட் மில்க். நான் கொஞ்சம் டெய்ரி கம்மி பண்ணணும், டெய்ரி குறைச்சிக்கணுங்கிறனால இதுவும் அரௌண்ட் ஹாஃப் ஸ்பூன் தான் ஆட் பண்ணுவோம். ஸோ இதில் மெயின் ஹீரோ இன்க்ரீடியன்ட்டுங்கிறது சீஸ் தான். இதுல சீஸ் ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்காங்க சாப்பிட்டா பயங்கரமா வெயிட் போடும், நல்லது கிடையாதுன்னு. பட் கீட்டோ, லோ கார்ப் டயட்ல எல்லாம் இது சீஸ் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கார்ப் அப்படியே கொஞ்சம் கார்பே கிடையாது சீஸ்ல. இன்ஃபேக்ட் ஃபேட்டும் ப்ரோட்டீனும் தான் இருக்கு. ஸோ அது உங்க உடம்புல உள்ள கொழுப்பை எடுத்து எரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது 3 தான் மெயின் இன்கிரீடியன்ட். அதுவும் இல்லாம இப்ப இந்த மாதிரி நம்ம கீட்டோ சாப்பிடும் போது வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணும், கண்டிப்பா நிறைய எடுத்துக்கணும். பட் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டா டெக்னிக்கலா கீட்டோ இல்லை, ஏன்னா வெஜிடபிள்ஸ்ல நிறைய கார்ப்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம அந்த அளவுக்கு டு த பாயிண்டா பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம ஹெல்தியாவும் இருக்கணும் இல்லையா? ஸோ நீங்க இதோட சேர்த்து வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டா ஓகே. பட் இன்கேஸ் வெஜிடபிள்ஸ் இல்லாட்டி இதுல ஃபைபர் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா சீலியம் ஹஸ்க். இந்த பாட்டில நான் போட்டு வச்சிருக்கேன். சீலியம் ஹஸ்க்னா ஒன்றும் இல்லைங்க, இசாக் கோல் தான். அந்த இசாக் கோல் தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா இந்த நான் பண்ண போகிற தோசையில நேச்சுரலா இல்லாத ஃபைபர் அந்த குறைய இந்த இசாக் கோல் தான் தீக்க போகுது. அதை நம்ம ஒரு பிஞ்ச் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் டே கான்ஸ்டிபேட் ஆகாது, பால் மூவ்மெண்ட் நல்லா இருக்கும். அதுக்காக இதை ஆட் பண்றோம். இப்போ இந்த பவுல்ல பாத்தீங்கன்னா நான் சொன்ன 4 இன்கிரீடியன்ஸும், அதாவது என்னென்னா ஷ்ரெடட் சீஸ், லிட்டில் ஆஃப் ஆல்மண்ட் மில்க், அதாவது 1/2 டீஸ்பூனுக்கான ஆல்மண்ட் மில்க், 1/2 டீஸ்பூனுக்கான ஆல்மண்ட் பவுடர் உங்களுக்கு பக்கத்துல பார்த்தா தெரியும். அப்புறம் ஒரு துளியோண்டு 2 சிட்டிகை உப்பு எடுத்தா எவ்வளவு இருக்கும் அவ்வளோண்டு சீலியம் ஹஸ்க் சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையுமே இப்போ மைக்ரோவேவ் அவன்ல ஒரு லெஸ் தேன் 30 செகண்ட்ஸ், உங்க அவனோட டெம்பரேச்சர் எனக்கு தெரியல, பட் ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ள வச்சுட்டீங்கன்னா அது சீஸ் ரொம்ப உருகிடக்கூடாது. நான் சொல்ற கன்சிஸ்டன்சில இருக்கணும். இவங்க வச்சு காட்டுறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா மைக்ரோவேவ்க்குள்ள அந்த சீஸ் 3 இன்கிரீடியன்ஸ் இருக்குல்ல, அது உள்ள பவுல வச்சிருக்கேன். அது ஹீட் ஆயிட்டு இருக்கு. சும்மா ரஃபா தான், நான் எதையுமே ரொம்ப அளந்தெல்லாம் போட மாட்டேன். ரஃபா ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கே கொஞ்சம் தெரியும். ஆயிடுச்சு. இந்த சீஸை பாத்தீங்கன்னா பயங்கரமா கொதிச்சிருக்கும். ரொம்ப நேரம் அப்படியே அவன்ல விட்டுறக்கூடாது, அப்போ ஒட்டிக்கும். இப்போ இந்த லிக்விடா இருக்க கன்சிஸ்டன்சிலே நீங்க எடுத்து என்ன பண்ண போறீங்கன்னா எங்க தோசை பேன் பயங்கர ஹாட்டா இருக்கு. இப்போ நான் இங்க என்ன செய்ய போறேன்னா அப்படியே இந்த சீஸ் இருக்குல்ல, லைட்டா நீங்க ஸ்பேச்சுலா வச்சுட்டு ஒரு தடவை மிக்ஸ் கூட பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே தோசை தவால போட்டுட்டீங்கன்னா நீங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட வேணாம். இப்போ ஆக்சுவல் தோசைலாம் ஆக்சுவலா கல்லோட நடுவில் போட்டிருக்கணும், பட் உங்ககிட்ட பேசிட்டே சைட்ல போட்டு தட்ஸ் ஓகே, தட்ஸ் ஃபைன். எதவே இட் ஷுட் ஒர்க். நீங்க பழப்பிலாம் விடணும்னு அவசியம் கிடையாது. அந்த சூட்லேயே சீஸ் நல்லா ரவுண்டா வந்துடும், ஃபிளாட்டா வந்துடும். நீங்க பழப்ப வேணா எதுவும் செய்யணும், அப்படியே விட்டா போதும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹெல்தி ஃபேட்டுக்காக கொஞ்சம் நான் இப்போ நெய் ஆட் பண்ண போவேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணாட்டி ஓகே. உங்களுக்கு அந்த நெய் ரோஸ்ட் டேஸ்ட் வேணும்னா கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யும் நீங்க ஆட் பண்ண பயப்பட வேணாம், நெய் எல்லாமே ஹெல்தி ஃபேட் தான். மற்ற கீட்டோ ரெசிபிஸ் அப்படி அதுலலாம் காட்டுற மாதிரி நான் அள்ளி ஊற்றல, லைட்டாக எப்பயும் போடுற அளவு நார்மலாக போட்டிருக்கேன். ஸோ இது கொஞ்ச நேரம் ஆகட்டும். நம்ம நார்மல் தோசை மாதிரி இது டக்குன்னு ஆகாது, ஏன்னா சீஸ் ஃபர்ஸ்ட் மெல்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே பைண்ட் ஆகி கம்பைண்ட் ஆகி ஹார்ட் ஆகணும். ஸோ அதனால அப்படியே கொஞ்சம் விடுவோம். சைட்ஸ்லாம் ப்ரௌன் ஆகும்போது நம்ம அப்படியே எடுத்து பிளேட்ல சர்வ் பண்ணி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன்.
நீங்க சாப்பிட்டுட்டு இதை டயட் ஃபுட்டுன்னு சொல்லவே மாட்டீங்க. ஏன்னா அவ்வளோ எம்மையா இருக்கும், பயங்கர டேஸ்டா இருக்கும். நீங்க உங்களோட யூஸ்வலா சாப்பிட்ற ஃபுட் எதையுமே பெருசா மிஸ் பண்ற மாதிரி இருக்காது. ஏன்னா இப்போ நம்ம நார்மலா சாப்பிட்ற அரிசி மாவு தோசையை விட இது பயங்கர டேஸ்டா இருக்கும். அதுவும் இல்லாம நம்மளுக்கு உங்களோட பிடிச்சமான ஃபுட், இப்போ யூஸ்வலா சவுத் இந்தியன்ஸுக்குலாம் இட்லி தோசை எல்லாம் உயிர் வாழ மாட்டாங்க, சாம்பார் எல்லாம் உயிர் வாழ மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட்டை நம்ம விட தேவையில்ல. அதோட ஹெல்தி ஆல்டர்னேட், அதோட லோ கார்ப் ஆல்டர்னேட் நீங்க கண்டுபிடிச்சி எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நாள் இனிஷியலா பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்குமே தவிர போக உங்களுக்கு ஈஸியாயிரும். இட் வில் பிகம் நோ பிரெய்னர். உங்களுக்கு வந்து ஓகே இது எதுக்கு இது போடணும், டக்குன்னு போடணும், இவ்வளோ போட்டா போதும், உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒன்றும் நீங்க மாத்திக்கலாம், கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்ற அளவு அப்படியே டு த பாயிண்ட் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ நீங்க பாருங்க, நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா தெரியுதான்னு தெரியல, பட் சைட்ஸ் எல்லாம் வந்து நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. எடுத்து கூட காட்டுறேன். இப்போ வந்து இந்த தோசையை நம்ம திருத்தி எல்லாம் போடக்கூடாது, அப்படியே எடுத்து பிளேட்ல சர்வ் பண்ணும். இதை வந்து நீங்க உடனே சாப்பிட முடியாது, ஏன்னா அந்த சீஸ் எல்லாம் இன்னும் அந்த லிக்விடியா இருப்பாங்க. கை வச்சீங்கன்னா பயங்கரமா சுற்றும். ஸோ அப்படியே விடுங்க, ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்க வச்சு சாப்பிடலாம். எனக்கு வந்து தேங்காய் சட்னி ரொம்ப பிடிக்குங்க. ஸோ இதை தேங்காய் சட்னி வச்சு இன்னைக்கு சாப்பிட போவேன். அப்புறம் புரோட்டீன் இல்லை, இதுல நிறைய புரோட்டீன் இல்லை, அதாவது ஹை குவாலிட்டி புரோட்டீன் இல்லை. அதனால நான் என்ன பண்ண போவேன்னா, இங்க எக் எடுத்து வச்சிருக்கேன், முட்டை அவிச்சு வச்சிருக்கேன். எனக்கு வந்து இந்த அவிச்ச முட்டையை 2 கட் பண்ணி வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி இதையும் சேர்த்து போட்டு சாப்பிட போவேன். ஸோ ப்ரோட்டீனுக்கு ப்ரோட்டீனும் ஆச்சு. இன்னைக்கு நம்ம குட் குவாலிட்டி ஃபேட் எடுக்கிறோம். சீஸ் வந்து சாப்பிடலாம். டெய்லி வந்து சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதாங்கிறது ரொம்ப டிபேட்டபிள் டாபிக். பட் ஆனால் நான் வந்து பால் எடுத்துக்க மாட்டேன். பால் தவிர மற்றதெல்லாம் எடுத்துக்குவேன். நான் மற்றதில் லாக்டோஸ் கிடையாது இல்லையா, நான் அப்படி சாப்பிடுவேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சைட்லலாம் நல்லா ப்ரௌனாக இருக்கும். இதோட டெக்ஸ்சரே நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர கிறிஸ்பியாக இருக்கும். எனக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு அது ஃபீல் பண்ண முடியுதுன்னு தெரியல, பட் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற தோசையும் இதையும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் இதான் பிடிக்கும். ஐம் ஷியோர், ஐம் டேம் ஷியோர். ஓகே, இப்போ வந்து அடுத்த தோசை ஊற்றி காட்டிடுவேன். இப்போ பாருங்க, அடுத்த தோசைக்கான சீஸை வந்து மெல்ட் பண்ணி வச்சிருக்கேன். இது சீஸோட ஸ்ட்ரக்சர் மாறல, இன்னும் அந்த ஸ்ட்ரெட் பண்ண சீஸ்னால அந்த ஸ்ட்ரிங் ஸ்ட்ரக்சர்லாம் மெயின்டைன் ஆகுது. ஜஸ்ட் தட் இட்ஸ் பீன் மெல்டட். இங்கே பாருங்க, நெக்ஸ்ட் தோசை போட்டு வச்சிருக்கேன். இந்த தோசை நீங்க ரொம்ப குட்டியா இருக்குன்னு நினைக்க வேணாம். எனக்கு வந்து 2 எக் சாப்பிட்றதுனால இந்த அளவு போதும்னு தோணுது. நீங்க வேணா, அதுவும் இல்லாம இனிஷியலா நீங்க டயட் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வயிறு ஃபுல்லா சாப்பிடணும். எந்த அளவுக்கு எவ்வளவு சாப்பிட்டா உங்களுக்கு பசி இல்லையோ அந்த அளவுக்கு சாப்பிடணும். நீங்க பசியோட இனிஷியல் டேஸ்ல இருந்தீங்கன்னா யூ ஆர் மோர் லைக்லி டு பிரேக் இட், கோ அவே ஃப்ரம் தி பாத். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, சாப்பிடும்போது இனிஷியலா நீங்க டயட் ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் ஃபில்லிங்காவே நிறையவே சாப்பிடணும். ஸோ நெக்ஸ்ட் தோசை ரெடி ஆயிட்டு இருக்கு. சைட்ஸ்லாம் நடுவுல எல்லாம் ப்ரௌன் ஆயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 20-30 செகண்ட்ஸ்ல எடுத்து பிளேட்ல சர்வ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதை தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும், அள்ளும். பாருங்க எடுக்கிறதுக்கு எவ்வளவு ஈஸியா வருதுன்னு, நீங்க கஷ்டமே படுத்தல. இதுதான் என்னோட 2 தோசை பிளஸ் முட்டை சாப்பிடும் போது எனக்கு வந்து இன்னைக்கு ஃபில்லிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ப்ரோட்டீனுக்காக எக் மசால் பண்ண போவேன்னு சொன்னேன் இல்லையா, 2 முட்டை எடுத்து வச்சிருந்தேன், பாயில்டு எக் காட்டினேன். இப்போ அதை வந்து சும்மா வெங்காய தக்காளியில் போட்டு தாளிச்சிட்டு அந்த பாயில்டு எக்கையும் போட்டு சாட்டே பண்ணிட்டு சாப்பிட வேண்டியதான். ஸோ இதில் வந்து நான் வந்து இப்போ இங்கே எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் ஹாட் ஆகட்டும், அப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளிலாம் போட்டு சாட்டே பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி டயட்டில் இருக்கும்போது குட் சோர்ஸ் ஆஃப் ஃபேட் தான் எடுத்துக்கணும். குட் சோர்ஸ் ஆஃப் ஃபேட் என்னன்னா, இப்போ நீங்கள் என்னெல்லாம் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம், கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம். கடலெண்ணெய் வந்து இட் ஃபால்ஸ் இன் அ கிரே ஏரியா. அது வந்து சம் சே இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லெக்யூம். ஐம் நாட் ஷூர் இஃப் தட்ஸ் ரைட். பட் ஆனால் அது என்னதுங்கிறது தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. பட் ஆனால் நான் யூஸ் பண்ணுவேன். இட்ஸ் அகெயின் அ குட் சோர்ஸ் ஆஃப் ஃபேட். அதனால கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம். நெய், பட்டர், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். இப்போ தேங்காய் சட்னி பண்ணி அதை தாளிக்கிறதுக்குலாம் நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன், அதை யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் அப்ராட்ல இருக்கீங்க, உங்களுக்கு ஈஸி ஆக்சஸ் இருக்குன்னா அவகாடோ ஆயில், ஆலிவ் ஆயில் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் ஆலிவ் ஆயில் இந்தியன் கைண்ட் ஆஃப் குக்கிங்க்கு யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதை ஓவரா ஹீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். பெருசாக நான் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தெல்லாம் போட போகுது இல்லை, பிகாஸ் இது பண்ணும்போது இட் இஸ் நாட் கோயிங் டு மேக் அ டிஃபரன்ஸ். அதனால வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இவ்வளோ போதும் எனக்கு. நான் பெரிய வெங்காயம் நிறைய எடுத்துக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ வெங்காயம், பச்சை மிளகா, பயங்கர சூடாக இருக்குது பேனு. அது வந்து வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும். அது வதங்குற கேப்பில் நான் இப்போ வந்து தக்காளியும் பேசலாம் இல்லை, சும்மா கொஞ்சம் 2 முட்டைக்கு தேவையான அளவு ஒரு தக்காளி கட் பண்ணி
வச்சிடலாம் பார்ப்போம். ஹே மாயம். ஹாய்மா. தக்காளி போடுறேன். இது ஃபாஸ்ட்டாக குக் ஆகணுங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் போடுறேன். சால்ட் எல்லாமே வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ சால்ட், மஞ்சத்தூள் போடுறேன், ஜீரகத்தூள், மல்லித்தூள், இப்போ லைட்டாக மிளகாத்தூள். கரம் மசாலா வந்து ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி விடலாம். சும்மா எதுக்கு அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அது ரொம்ப கம்மியாக ஆட் பண்ண போதும் கரம் மசாலா. ஸோ நல்லா வதங்கட்டும். இது நான் வந்து அப்படியே எக்கை போட்டுட்டேன், கட் பண்ணிட்டு கொஞ்சம் ரஃபாகவே சாப் பண்ணி போட்டேன். எனக்கு எக் இந்த மாதிரி போட்டால் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி போட்டால் பிடிக்குமோ, நல்லா ஹார்டாக பாயில் பண்ணிட்டு அப்போ 2 ஹாஃபாக பர்ஃபெக்டாக கட் பண்ணிட்டு போட்டால் பிடிக்கும்னா அப்படி பண்ணுங்க. சில பேர் வந்து எல்லோ கடைசியாக போடுவாங்க, ஏன்னா எல்லோ உள்ள உடஞ்சிரும்னு. பட் எனக்கு இப்படி பண்ணால் பிடிக்கும். நான் எப்படி இருந்தாலும் சாப்பிடுவேன். ஸோ நான் எல்லாத்தையுமே வந்து சேர்த்து இந்த மாதிரி சாப்பிட்றேன். ஸோ உங்களுக்கு வந்து குவான்டிட்டி சாப்பிட்ற ஒரு ஃபீல் கிடைக்கும் இந்த மாதிரி சாப்பிடும்போது. எக்கை 2 ஹாஃபாக கட் பண்ணி சாப்பிடும்போது நம்மளுக்கு சாப்பாடு சீக்கிரம் காலியாகிற மாதிரி தெரியலாம். ஸோ நான் இப்படி பண்ணுறேன். நான் வந்து கொத்தமல்லி போட்டுட்டு இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் இதை ஆஃப் பண்ணிடுவேன். ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறம் இதை சர்வ் பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நோ மாயம். பாருங்க, இப்போ இதுதான் என்னோட பிளேட். 2 தோசை. ஆக்சுவலாக அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் மீல்ஸ் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப இருக்கும். இது எல்லாமே வந்து வயிற்றுக்கு ஃபில்லிங்காக இருக்க விஷயம் தான். தேங்காய் சட்னி துவையல் மாதிரி அரைச்சிருக்கேன், ரொம்ப திக்காக. எனக்கு இப்படி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். இது வந்து 2 சீஸ் தோசை முன்னாடி போட்டது. இது வந்து இப்போ பண்ண எக் மசால். தேங்காய் சட்னி முக்கியமான விஷயம், நீங்கள் பொட்டுக்கடலை போட்டு அரைக்கக்கூடாது. வெறும் தேங்காய், பச்சை மிளகா, பூண்டு, ஜீரகம், இஞ்சி இதை போட்டு அரைச்சி தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டி வச்சிருக்கேன். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். செமையாகும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணாதான் இது எவ்வளோ நல்லா இருக்குன்னு தெரியும். டயட்டில் இருக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் இல்லைங்கிறதும் தெரியும். இப்போ நான் கொஞ்சம் எக்கை வச்சு சாப்பிட்டு பார்க்குறேன். செமையாகும். நீங்கள் சாப்பிட்டு இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணும் ஃபியூச்சரில் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். டடா.